அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எவ்ரிவன். நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச கம்ஃபர்ட் ஃபுட் சாம்பார் தான். ஒரு பெர்ஃபெக்ட்டான சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட்டு 1/2 கப் துவரம் பருப்ப வாஷ் பண்ணி குக்கர்ல சேர்த்துக்கோங்க. பருப்பு வேகறதுக்கு தேவையான தண்ணிய சேர்த்துக்கிறேன். இப்போ 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூளும், கொஞ்சம் பெருங்காயத்தூள சேர்த்து குக்கர்ல 4 விசில் வர வரைக்கும் பருப்ப வேக வச்சுக்கணும். பருப்ப நீங்க 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சீங்கன்னா, இன்னும் பருப்பு உங்களுக்கு சீக்கிரமா வெந்து வரும். இப்போ பருப்பு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா, இத நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பேன்ல எண்ணெய ஊத்தி, எண்ணெய் நல்லா சூடாவணும். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் கடுகு, உளுத்தம் பருப்ப போட்டு, கடுகு வெடிக்கிற வரைக்கும் நல்லா தாளிச்சுக்கணும். இப்ப அடுத்தது கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் சீரகம், 1 ஸ்பூன் சீரகம். இதையும் சேர்த்து நான் இதோட வதக்கிக்கிறேன். நீங்க இத ஒண்ணா போடும்போது வெந்தயம் ரொம்ப கருகிடும். அதனால நான் தனித்தனியா போடுறேன். இப்ப அடுத்தது கொஞ்சம் கருவேப்பில, 4 காஞ்ச மிளகாய் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இப்போ ஒரு கைப்பிடி சாம்பார் வெங்காயமும், ஒரு பெரிய சைஸ் வெங்காயமும் கட் பண்ணி வச்சிருக்கேன். இத இதோட நான் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இப்ப நல்லா வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்ப வெங்காயம் வதங்குனதுக்கு அப்புறம், இப்ப கட் பண்ணி வச்சிருக்க நான் தக்காளியையும், ஒரு 4 பச்சை மிளகா அதையும் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். இப்ப தக்காளி நல்லா மசிஞ்சதுக்கு அப்புறம், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள். அடுத்து சாம்பார் பொடி 1 டேபிள் ஸ்பூன் இதுல நான் சேர்த்துக்கிறேன். இது சாம்பார் நல்லா டேஸ்ட் குடுக்கும் உங்களுக்கு. இப்ப இதோட முருங்காவ கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் நான் இதோட சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ முருங்கா வேகறதுக்கு இதுல கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிட்டேன். உப்பு சேர்த்து நல்லா கலக்கி விடுங்க. மூடி போட்டு விடக்கூடாது. ஏன்னா முருங்கா உங்களுக்கு உடைஞ்சிடும். இப்ப நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் கத்திரிக்காய் வச்சிருக்கேன். அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு என்ன காய் வேணுமோ நீங்க இதுல எல்லாமே சேர்க்கலாம். இப்ப காய்ங்க நல்லா வெந்து வரட்டும். அது வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். இப்போ வேக வச்ச பருப்ப இதுல சேர்த்துக்கோங்க. இன்னும் தண்ணி கூட நீங்க சேர்த்துக்கலாம். கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இத 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இது. இப்ப கட் பண்ணி வச்சிருக்க மாங்காவையும் நான் இப்ப இந்த ஸ்டேஜ்ல சேர்த்துக்கிறேன். மாங்காய் சேர்த்து 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்ப ஃபைனலா மல்லி தழை தூவிட்டு இத இறக்கி வேண்டியதுதான். இட்லி, தோசை, ரைஸ் எல்லாத்துக்குமே இந்த சாம்பார் சூப்பர்பா இருக்கும். சாதத்துல சாம்பார் நெறைய ஊத்தி, அதுல 1 டேபிள் ஸ்பூன் நெய்ய சேர்த்து, நல்லா குழச்சு சாப்பிட்டு பாருங்க. டேஸ்ட்டு சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல.